योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरुराया योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरुराया योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरुराया योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरुराया நான் ஆத்மா, நான் என்னை ஆத்மனாக உணர வேண்டும். இப்ப கருத்து ரீதியாக முதல்ல உணர்வோம், உங்களை அறிவில் அதை ஏற்றுவோம். அப்புறம் அது ஒரு அனுபவமாக வேண்டும். ஆன்மீகம் என்பது அனுபவம், அபிப்பிராயம் அல்ல, கருத்தல்ல, உரை அல்ல, நாக்கல்ல, பேச்சல்ல, அது ஒரு பேர் அனுபவம். சுவாமி சொன்னாரா, யோகி என்பது ஒரு பேர் உணர்வு. சுவாமி ஒரு பேர் உணர்வு, தட் இஸ் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ். ஆங்கிலத்தில் சொன்னார் இப்போ தமிழை விட ஆங்கிலத்தில் சொன்னால் டக்குன்னு புரியுது. யூனிவர்சல் கான்சியஸ்னஸ். நான் சுயன்சோங்கிறது இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ். சவுந்தரராஜன் சொன்னால் இண்டிவிஜுவல். யோகிராம் சுரத்குமார் டிவோட்டின்னு சொன்னால் யூனிவர்சல். ஏன்னா உலகம் முழுக்க டிவோட்டிஸ் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே வந்துடுறீங்க. நீங்கள் சுந்தரராஜன் சொல்லியாச்சுன்னா பொட்டலோட சுருங்கிடுவீங்க. நான் அவரை சொல்லி சொல்கிறேன், அந்த நம்ம ஊரோட நின்றதும். ஆனால் நம்ம ஒரு யோகி டிவோட்டின்னு சொன்னால் நம்ம இப்போ உலகளாவிய ஆளாயிரும். ஜஸ்ட் இதில் பாருங்கள், உங்கள் பேரை சொன்னால் நீங்கள் உங்கள் ஊருக்காரர். ஆனால் யோகி டிவோட்டின்னு சொன்னால் நீங்கள் உலகக்காரர். எப்படி மாறுது பார்த்தீங்களா? இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் ஆகுது. இப்போ இஸ்கான் தானே, அது கிருஷ்ணா கான்சியஸ்னஸுக்குள்ளே போகிறது தானே இஸ்கான் வழிகாட்டுது. நான் சொல்கிறேன் யூனிவர்சல் கான்சியஸ், யோகி கான்சியஸ்னஸுக்குள்ளே மலர் ஏறுவோம். நாம் எல்லாம் இந்த பிரபஞ்சம் என்று ஒன்று. சுவாமி எத்தனை சொன்னால், இந்த ஸ்டார், இந்த மூன், இந்த மவுண்டன், இதெல்லாம் இந்த பிச்சைக்காரன், இது எல்லா இடத்துலையும் சதா சர்வகாலமும் இருக்குது. நீங்கள் கங்கையாக வேண்டும், நீங்கள் இமயமாக மாற வேண்டும், நாம் எல்லாம் மேலை தொடர் மலையாக மாற வேண்டும், நாம் எல்லாம் அகத்தியர் வாழ்கின்ற பொதிகையாக வேண்டும். ஏன்னா இதுதான் அழிவற்றவை. இந்த அழிவற்றவையோடு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணும். நீ எதோடு உன்னை இணைக்கிறாயோ அதுவே எத்பாவோ தத்பவதி, எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அப்படிதான் உபனிஷத் சொல்லுது. அப்போ தி ஐடென்டிஃபிகேஷன். நான் எது கூட நம்ம தோய்கிறோமோ, தமிழ் சைவ சித்தாந்தத்திலே சொன்னால் சார்ந்ததன் வண்ணம், நம்ம எது கூட சார்ந்திருக்கிறோமோ அந்த தான் நம்மகிட்ட வரும். அப்போ நம்ம உயர்ந்த விஷயங்களோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தால், உயர்ந்த விஷயங்களோடு நாம் சார்ந்திருக்க துவங்கினால் நாமும் உயர்ந்தவர்களாகி விடுவோம். மிக சாதாரணமான உலக இதிலையும் உழன்று கொண்டு இருக்கலாம், தப்பே இல்லை. இதுலையும் அது உங்கள் சுதந்திரம், நீங்கள் உழன்று கொண்டே இருக்கலாம், இந்த வட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கலாம். ஆனால் இது அல்ல வாழ்க்கை. எனவே தயவு செய்து இந்த ஆராதனை விழாவிலே பகவானிடம் பல விஷயங்கள் கேட்டோம். இனிமேல் ஒன்றை கேளுங்க, எனக்கு என் ஆத்ம தரிசனம் கிடைக்கட்டும், நான் ஆத்மன் என்பதை நான் உணர வேண்டும். சாமி நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்று சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொன்னது எனக்கு கிடைக்கணும் சாமி. இன்னைக்கு கேட்டுருமா எல்லாரும்? இன்னைக்கு இதை பிரார்த்தனையாக வைப்போம். பகவானே, நீங்கள் எனக்கு எல்லாம் தந்துட்டீங்க, அதெல்லாம் அது தீர்ந்த ஒன்று திரும்ப கேட்கும், தீராத ஒன்றை தரணும். அது என்னது? மற்றெல்லாம் தீர்ந்து போகும், பணம் கேட்டால் தீர்ந்து போகும், படிப்பு ஒரு கட்டத்தில் வேலைக்காகாது. 60 வயசு பூரா எத்தனை எம்ஏ படிச்சிருக்கு, 60 வயசு பூரா எம்ஏக்கு எந்த மரியாதையும் இல்லை. அப்போ எல்லாமே முடிஞ்சிருது. கல்வி நின்று போயிடுது, பணம் நின்று போயிடுது, பதவி நின்று போயிடுது, உடல் ஆரோக்கியம் எல்லாம் நின்று போயிடுது. நிற்காத ஒன்றை கேட்கணும், வற்றாத ஒன்றை கேட்கணும். அது என்னது? ஆத்ம உணர்வு. நான் ஆத்மா ஆத்மா சொல்லிங்களா பகவான் யோகிராம் சுரத்குமார். இதே இந்த 25வது ஆராதனை விழாவிலே நாங்கள் கேட்கின்றோம், எங்களுக்கு நீங்கள் சென்றடைந்த அந்த இடத்தை, நான் ஆத்மன் என உணர்கின்ற அந்த பரிபக்குவத்தை இந்த ஜென்மாவில் தந்து இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற வளையத்தில் இருந்து எங்களை விடுவிப்பாய் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நீங்கள் இன்று வைத்தால் என் தந்தை ததாஸ்து என்று சொல்லி தர தயாராக இருக்கின்றார். உங்களில் விழிகள் உள்ளவர்கள் பார்க்க கடவீர்கள், செவிகள் உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள், இதயம் உள்ளவர்களே நீங்கள் கேளுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நாசிரியத்திலேருந்து வர்றேன், மறந்துடுறீங்க. ஏன்னா அந்த வசனங்கள் கேட்டு அது ரொம்ப உள்ள பதிஞ்சு போயிருக்குது. எனவே தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், என் யோகியின் கதவை தட்டுங்கள் திறக்கப்படும், என் யோகியிடம் கேளுங்கள் அது அருளப்படும். இது உண்மை. என் தந்தை பகவான் யோகிராம் சுரத்குமார் இதை தருவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். எல்லோரும் மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், நத்திங் எல்ஸ், நோபடி எல்ஸ் இன் தி பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். நீயும் கிடையாது, நானும் கிடையாது, அவனும் கிடையாது, இவனும் கிடையாது, என் தந்தை ஒருவரே இருக்கின்றார், நேற்றும் இன்றும் நாளையும் என்று அகண்டமாக நிற்கின்றார் பகவான் யோகிராம். அவற்றை போய் என்னத்தை கேட்கறது? இந்த அகண்டத்தை தான் கேட்கணும், இந்த பரிபூரணத்தை கேட்கணும். பரிபூரணம் 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 என்று தருகின்ற இந்த மகாத்மாக்களிடம் பரிபூரணத்தை தான் கேட்க வேண்டும், குறைந்ததை கேட்காதீர்கள், ஆக உயர்ந்ததை கேளுங்கள், பெரிதினும் பெரிதுகள் என்று சொன்னான் என் பாரதி. பெரிதினும் பெரிதுகள்
சும்மா சில்லற விஷயங்களை அவர்கிட்ட போய் கேட்டுருக்கேன், கொஞ்சம் பெரிய விஷயங்களை கேளுங்க. பகவான் நீங்கள் சொன்ன அந்த ஆத்ம தரிசனம் எனக்கு கிடைக்கணும், நான் ஆத்மா என்பதை உணரணும், நான் அழிவற்றவனாக வேண்டும், நான் அழுகின்ற இந்த உடல் அல்ல, இதற்குள் சுடர்கின்ற ஆன்மா நான், இதை நான் உணர வேண்டும், இது என் அனுபவமாக வேண்டும், அன்றாட வாழ்வாக வேண்டும் என நாம் கேட்க துவங்கினார். யோகி இதை அருள்வார் என்பது சர்வ நிச்சயம். அதற்காக தான் பகவான் யோகிராம் சுரத்குமார் வந்தார். அதற்காகத்தான் இந்த ஆராதனை விழா. 24வது வருடத்திலாவது நாம் பாஸாக பார்ப்போம். வாழ்க்கை என்கின்ற தேர்விலே திரும்ப திரும்ப தோற்று போய் மீண்டும் சீனா மானாவுக்கு மகன், அப்புறம் ஆனா கீனாக்கு மகன், அப்புறம் கேனா மூனாக்கு மகன். நம்ம திருநெல்வேலி அதானே, இந்த அட்ரஸ் தான் மாறும், ஆள் மாறவே மாட்டான். அட்ரஸ் தான் மாறும், ஆள் மாற மாட்டான். எனவே இந்த புனரபி ஜனனம் புறநபி மரணம் என்கிற இந்த பிறப்பிறப்பு வளையத்தை விட்டு வெளியே வந்து, என் வள்ளலார் சொன்னது போல மரணமிலா பெருவாழ்வு, என் ஞானிகள் சொன்னது போல அந்த உயர் நிலைக்காக யோகியிடம் நாம் கேட்க ஆரம்பித்தால் இது போன்ற ஆராதனை நாள் ஒரு ஆன்ம பெருவிழாவாக மாறும். இது ஆன்மீகத்திற்கான அழைப்பாக மாறும். இந்த நிலைக்கு நாம் எல்லாம் உயர வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய வருகை நிகழ்ந்தது. எனவே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராயா. योगी राम सूरत कुमार जय गुरु राया।